Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 1.1ல second sum பார்க்கலாம். Find the LCM and HCF of the following pairs of integers and verify that LCM into HCF is equal to product of the two numbers. So first LCM and HCF ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இங்க நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இன்டீஜர்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ண LCM and HCF கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வெரிஃபை பண்ண கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த நமக்கு கண்டுபிடிக்கிற LCM and HCF இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா வரணும்னா இங்க இருக்கிற இந்த நம்பர்ஸை இன்டூ பண்ணா அந்த வேல்யூ ஈக்குவலா வரணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சம் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் 26 and 91 கொடுத்துருக்காங்க. முதல்ல 26க்கும் 91க்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ முதல்ல 26க்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. 2 1s are 2, 2 3s are 6, அவ்வளோதான். ஸோ 13 எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ 13 1s are 13. அதே மாதிரி 91க்கு போடுவோம். 91. ஸோ 7 டேபிள்ல போடலாம். 7 1s are 7, 8 9, 7 7 3s are 21. அகைன் இங்க பாருங்க 13 தான் வந்திருக்கு. ஸோ 13 1s are 13. இனி 26 and 91 ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ல எடுத்து எழுதிடலாம். 26 is equal to 2 into 13 எழுதியாச்சு. அதே மாதிரி 91 எப்படி எழுதிடலாம்? 7 into 13 எழுதியாச்சு. இனி LCM கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க என்னன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுல எது காமனா இருக்கோ அதை ரோம் பண்ணி வச்சுக்கோங்க. LCM எழுதும் போது இந்த காமனா இருக்கிறத எழுதிட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கிற மிச்சம் எல்லாத்தையுமே எழுதிக்கணும். இனி HCF கேக்குறாங்க. HCF கேட்கும்போது என்ன செய்யணும்? காமனா இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும். அதுதான் நம்மளோட HCF. இனி இந்த LCM மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 7 2s are 14. ஸோ 14 into 13 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12, 3 1s are 3 4, 1 4s are 4, 1 1s are 1. ஸோ 2 8 1. ஸோ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 182. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வெரிஃபை பண்ண கேட்டிருந்தாங்க. ஸோ LCM into HCF எழுதிடலாம். LCM into HCF. ஸோ LCM என்னது? 182 into HCF. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6, 8 3s are 24. ஸோ 3 1s are 3, 4 5, 1 2s are 2, 1 8s are 8, 1 1s are 1. ஸோ 6, 4 plus 2 6, 8 plus 5 13. ஸோ பேலன்ஸ் 1, 2 3 6 6 வந்தது. ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம் இங்க 2 3 6 6. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் எழுதிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்றது இங்க அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னது 26 and 91. அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடுவோம். 26 into 91 பண்ணும்போது என்ன வருது பாருங்க. ஸோ 26 91. ஸோ 1 6 are 6, 1 2s are 2, 9 6 are 54. ஸோ 9 2s are 18. ஸோ 18 plus 5 23. ஸ்டார்ட் பண்ணும்போது 6, 4 plus 2 6, 3 2. ஸோ 2 3 6 6 கிடைச்சிருச்சு. ஸோ என்ன சொன்னாங்க? இந்த LCM and HCF இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலா வருதா அப்படின்னு. ஆமா, நமக்கு இந்த ரெண்டு வேல்யூஸுமே ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ என்ன வந்துருச்சு நமக்கு? LHS is equal to RHS வந்துருச்சு. அதனால hence verified. நம்ம வெரிஃபையும் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால hence verified போட்டு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 510 and 92. இங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 510. ஸோ 2 டேபிள் 2 2s are 4. ஸோ 2 5s are 10. அகெயின் 2 5s are 10. ஸோ 5 டேபிள் போட்டுக்கலாம். 5 5s are 25. 5 1s are 5. நெக்ஸ்ட் 3 டேபிள். ஸோ 3 1s are 3, 4 5. 3 7s are 21. So again 17 எந்த டேபிள்லயுமே போகாது. So 17 1s are 17. அதே மாதிரி 92க்கு கண்டுபிடிங்க. 92க்கு கண்டுபிடிக்கும் போது 2 4s are 8, 2 6 are 12, 2 2s are 4 and 2 3s are 6. So 23.
23 இந்த டேபிள்லயுமே வராது. ஸோ 23 into 1 23. இப்போ நம்ம prime factors எடுத்து எழுதிடலாம். 510 is equal to 2 into 5 into 3 into 17. அதே மாதிரி 92 எடுத்து எழுதும்போது 2 into 2 into 23 எழுதியாச்சு. ஸோ இதில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதில் முதல்ல எது காமனாக இருக்கோ அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது காமனாக உள்ள அந்த வேல்யூ இன்ட்டு மிச்சம் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே. அப்போ 5 into 3 into 17 into 2 into 23 இப்படி வந்துடும். அண்ட் ஹெச்சிஎஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற அந்த ஒன்று மட்டும்தான். ஸோ 2. LCM எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ 5 2s are 10, 10 3s are 30. ஸோ 30 into 2 60, 17 into 60 பண்ணுவோம். ஸோ 0 அப்படியே இருக்கட்டு. 7 5s are 35, 7 6 are 42, 6 1s are 6, 10. ஸோ இப்போ 1 2 0 வந்துருச்சு. ஸோ இந்த 17 பண்ணியாச்சு. கூட இந்த 23 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது 3 2s are 6, 3 0s are 0, 3 1s are 3, again 2 2s are 4, 0, 2 1s are 2. So 6 4 3 2 ஒரு 0 கூட வந்துடும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன வந்துச்சு? 2 3 4 6 0. இதுதான் நம்மளோட எல்சிஎம். இனி வெரிஃபை பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது 2 3 4 6 0 into 2 பண்ணணும். ஸோ பண்ணி பாருங்க என்ன வருது? 2 3 4 6 0 into 2 பண்ணும்போது 6 2s are 12, 4 2s are 8 plus 1 9, 3 2s are 6, 2 2s are 4. ஸோ 4 9 6 2 வருது. இதை எழுதிக்கலாம் 4 9 6 2. So next product of two numbers. நம்மளோட two numbers என்னது? 510 into 92. So இதை multiply பண்ண போறோம். So 51 92 multiply பண்ணோம்னா 2 1s are 2, 5 2s are 10, 9 1s are 9, 9 5s are 45. Again add பண்ணும்போது 2 9 6 4. So நமக்கு 4962 கிடைச்சாச்சு. So இப்போ பாருங்க இங்கே 4962 இங்கே 4962. So LHS is equal to RHS னு போட்டுட்டு hence verified னு போட்டுக்கோங்க. So hence verified. So second subdivision முடிச்சுது. So third subdivision பாருங்க 336 and 54. So இதே மாதிரி இதுக்கும் prime factorization கண்டுபிடிச்சிடலாம். So 336. So 3 table. 3 1s are 3, 3 1s are 3, 3 2s are 6. So 2 table, 2 5s are 10, balance 1, 2 6 are 12. Again 2 table, 2 2s are 4. So 2 8s are 16. Again 2 table, 2 1s are 2, 2 4s are 8. Again 2 table, 2 7s are 14. So 7 1s are 7. அதே மாதிரி 54க்கு so 2 2s are 4, 2 7s are 14. So 3 9s are 27 and 3 3s are 9. So 3 1s are 3. So prime factors கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எடுத்து எழுதிடலாம். 336க்கு எழுதும்போது 3 into 2 into 2 into 2 into 2. 4 2 இருக்கு. ஸோ நம்மளும் 4 2 எழுதிட்டோம். into ஒரு 7. அதுக்கப்புறமா 54க்கு எழுதும்போது 2 into 3 into 3 into 3. ஸோ இங்கே 3 3 இருக்கு. நம்மளும் 3 எழுதியாச்சு. இனி என்ன கேட்டிருக்காங்க? LCM அண்ட் HCF கேட்டிருக்காங்க. ஸோ காமனா இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணிடலாம். இங்க பாருங்க 2 காமனா இருக்குது. அப்புறமா இங்க ஒரு 3 அண்ட் இங்க ஒரு 3 காமனா இருக்கு. இது போக வேற காமன் இருக்குதா பாருங்க. இல்ல நமக்கு. ஸோ LCM எடுத்துடலாம். ஸோ LCM எடுத்து எழுதும்போது காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 2 and 3 காமன். அதை ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அது போக மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. ஸோ இனி மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதிடலாம்.
இங்க ஒரு 3 3 ஸோ 2 பவர் 3ன்னு போட்டுக்கிறேன் இன்டூ 7 அதுக்கப்புறமா இங்க 3 இருக்குது 2 டைம்ஸ் 3 ஸோ இப்போ இதை எடுத்து எழுதிடலாம் இங்க 2 இங்க ஒரு 2 இங்க 3 டைம்ஸ் இருக்குது ஸோ 2 பவர் 4ன்னு போட்டுக்கலாம் இங்க ஒரு 3 அண்ட் இங்க 3 ஸ்கொயர் இருக்குது ஸோ 3 பவர் 3ன்னு போட்டுக்கலாம் இன்டூ 7 ஸோ நம்மளோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் ஹெச்சிஎஃப் என்ன வரும் பாருங்க காமனா இருக்கிறது மட்டும்தான் ஸோ 3 அண்ட் 2 மட்டும்தான் ஸோ 3 இன்டூ 2 அதை வந்து 6ன்னு எழுதிப்போம் ஸோ எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸ் எழுதிடலாம் ஸோ 2 பவர் 4 வரும்போது 2 into 2 into 2 into 2. So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 வந்துச்சு அதே மாதிரி 3 எழுதும்போது 3 3s are 9, 9 3s are 27. So இந்த 27 கூட இந்த 7ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். First 16 into 27 மல்டிப்ளை பண்ணிடலாம். So 16 into 27 மல்டிப்ளை பண்ணும்போது 7 6 are 42, 7 1s are 7, 11, so 6 2s are 12, 2 1s are 2, இங்க ஒரு 3, இங்க ஒரு 1, so plus 3, so இங்க ஒரு 1, so 3 வந்துருது, so 2, 3, 4, இது கூட 7 multiply பண்ண போறோம், இங்க இருந்த இந்த 7, 7 2s are 14, so 7 3s are 21, so plus 1, 22, 7 4s are 28, 29 30. So நமக்கு என்ன வந்துருது LCM ஓட வேல்யூ 3024 வந்துச்சு இனி ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் போடுவோம் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ரெண்டு நம்பர்ஸ் என்னெல்லாம் 336ஐயும் 54ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம் என்ன வருது 336 into 54 ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 6 4s are 24 4 3s are 12 13 14 so 1 4 4 3s are 12 plus 1 13 6 5s are 30 so 3 இருக்குது 5 3s are 15 16 17 18 1 remaining 5 3s are 15 plus 1 16 so இதை ஆட் பண்ணோம்னா 4 4 11 6 7 8 so 1 so இப்போ நம்ம ரெண்டு நம்பர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 18144 வருது again LCM and HCF ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் so மல்டிப்ளை பண்ணிடலாம் 6 4s are 24 6 2s are 12 13 14 so 1 6 zeros are 0 1 so 6 3s are 18 so 18144 so இப்போ பாருங்க நமக்கு LHS RHS ரெண்டுமே ஈக்குவல் ஸோ நம்ம என்ன சொல்லிக்கலாம் hence verifiedன்னு சொல்லிக்கலாம் ஸோ LHS ஸோ அவ்வளோதான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ